ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ். இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்கலாமா? ஸோ வெண்டைக்காவை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வெறுமனே தவாவில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிசுபிசுப்பு லைட்டாக இருக்கட்டும், ஏன்னா பிசுபிசுப்பில் தான் அந்த வெண்டைக்காவோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெலனின் நிறைய இருக்குது இந்த வெண்டைக்காயில், அதனால் நல்லாவே எடுத்துக்கோங்க. இது நிறைய மெலனின் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ரெசிஸ்டிங் பவர், நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ரெசிஸ்டிங் பவர் அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ பெரிய டிசீஸ் வந்தாலும் ஃபஸ்ட் நம்ம அதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறது மெலனின் தான். அதனால் இந்த பிசுபிசுப்போட வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். தென் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும்போது நம்ம இதை தவாலேருந்து மாற்றிட்டு திரும்ப அகைன் இதே தவாவில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா நிறையவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது கிறிஸ்பியாக ஆனதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. சால்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். சால்ட்டை கூட கல் உப்புலேருந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, தென் ரெட் சில்லி, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ரெட் சில்லி சேர்த்து இதை ஃபைனலாக வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வேர்க்கடலை நான் பச்சையாக போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டோம். அப்போ தான் எசன்ஸ் ரெண்டுத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடாத பசங்க கூட நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். ஸ்ப்ரெட்